வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. உரிய நேரத்தில் அறிவிப்போம். அமித்ஷா. அதிமுக பாஜக கூட்டணி விரும்பியவர்கள் அதிர்ச்சி. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்பதான் டெல்லி போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை சந்தித்து வந்தார். மக்கள் பிரச்சனை பல விஷயங்களை பற்றி பேசினார். அன்றைக்கு அமித்ஷா போட்டார், தமிழகத்தில் 2026 என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னாரு. அதற்கடுத்து உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஃபஸ்ட்டு பிஜேபி, அடுத்து பாமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் பிராமணர்கள் நிறைய பேர் அந்த கூட்டணியை விரும்பினாங்க. அதெல்லாம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பாண்டையோட சாணக்கிய தந்திரம்லாம் போட்டிருந்தார், சாணக்கியன் செயல்ற மாதிரிலாம். ஆனால் உண்மையிலே பிராமணர்கள் பல பேர் அதிமுக பிஜேபி கூட்டணியை விரும்பினாங்க. காரணம் திமுக வரக்கூடாதுன்றது. அது அவர்கள் பாயிண்டில் கரெக்ட். ஆனால் நானும் அதே சமுதாயத்தை சார்ந்தவன் தான். அந்த விஷயத்தில் நான் ரவீந்திரன் துரைசாமியுடைய கருத்துக்கு தான் சரின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தேசிய வளரணும்னு நினைக்கிறவர். அவர் மிக தெளிவாக இருக்கார். இந்த அதிமுக வீக் ஆகணும்னு மிக தெளிவாக இருக்கார். அதுக்கு 2026 தேர்தலில் அதிமுக பலம் பெறக்கூடாதுன்னு அவர் ஒர்க் பண்ணுறாரு. உள்ளபடி அவர் கருத்து மிக சரியானது. காரணம், தேசியம் தமிழகத்தில் வளரணும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் தமிழகத்தையே ஆண்டுது. இன்றைக்கி காங்கிரஸ் தலைமை 4% ஓட்டு, 10 எம்பி சீட்டு, 25 எம்எல்ஏ சீட், அவ்வளோதான். இதுதான் காங்கிரஸின் நிலைமை. திமுக கொடுக்குற சீட்டு தான் கன்னியாகுமரி ஒரு சில தொகுதியை தவிர. அந்த மாதிரி இருக்கும்போது பிஜேபி இப்போ வளர்ந்து வருது. தேசியம் வளர்வது நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். அதுதான் என் கொள்கை. அதனால தான் சேனல் பேரே தேசிய பார்வை. அவ்வாறு இருக்கும்போது பிராமணர்கள் பலர் ரவீந்திரன் துரைசாமியுடைய அந்த கருத்துக்கு ஒத்து போகிறாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் ஏன் 10% இடபிள்யூஎஸ் கூட கொடுக்கல தமிழகத்தில். கேட்டால் இது திராவிடம். ஆக்சுவலாக திமுக டைரக்ட் திராவிடம், ஹிந்துத்துவ எதிர்ப்புன்னு இருப்பாங்க. இவங்க பிராக்சி திராவிடம், அவ்வளோதான். தேசியம் பல விஷயங்கள் தமிழகத்தில் வளரணும்னா பிஜேபி ஒரு குறிப்பிட்ட % வாக்குகள் வரணும். திராவிடத்துக்கு மாற்று அரசியல் வேண்டும். அந்த விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமியுடைய செயல்கள் மிக சரி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.